النبي صلى الله عليه وسلم إن الله كتب الإحسان على كل شيء أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறையில்லமா காபத்துல்லாவையும் இறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுஸா ஷரீஃபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் செல்வதற்கான சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் தௌஃபீகையும் தந்தருள்வானாக. ஆமீன். ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபே தாபிஈன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இமாம்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், தாயிகள், குஃபாதுகள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் இறங்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, கியாமத்துக்கு அருகாமையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இது மிகையான வாக்கியமோ வெளிப்படையான உண்மைக்கு முரண்பாடான விஷயமோ அல்ல. ஆனால் கசப்பான உண்மை. சூரத்துல் அபஸ் என்ற ஒரு சூரா இருக்கிறது, அத்தியாயம் 30வது ஜுஸுடைய 3வது அத்தியாயம், 3வது சூரா. அதுல சில வசனங்கள், சில ஆயத்துக்கள் இப்படி வரும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. இதற்கு பொருள் என்ன? கியாமத்தன்று தாய் மகனை விட்டு பிரிந்து செல்வாங்க, தந்தை மகனை விட்டு விலகிச் செல்வாங்க, கூட பிறந்தவங்க தன்னுடைய உறவுகளை விட்டு விலகிச் செல்வார்கள், கணவர் மனைவி விட்டு விலகிச் செல்வாங்க, மனைவி கணவரை விட்டு விலகிச் செல்வாங்க. நாங்கெல்லாம் 2002வது பேட்ச் ஆலிம் கோர்ஸ் முடிக்கும் பொழுது இந்த ஆயத்துடைய விளக்கம் விளங்குறதுல கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. எப்படி அம்மா அப்பா பேர் விட்டு போயிடுவாங்களா, நம்ம அம்மா அப்பா விட்டுருவோமா? இப்ப கூட அப்படி இல்லாத வீட்டுலதான் இந்த வார்த்தை கேட்கறதுக்கே சிரமமா இருக்கும். மனைவி போய் நம்முடைய மனைவி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நிக்கிறோம், நம்மளாம் வந்திருக்கோம்ல, இதுக்கு பின்னாடி மனைவியுடைய உழைப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு நீங்க சொல்லலாம், நான் இருக்குன்னு சொல்லுவேன். ஓட்டு போட்டோம்னா நான் தான் ஜெயிப்பேன், என் கட்சி தான் ஜெயிப்பேன். அப்போ நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணமே மனைவி நம்மளை நல்லா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா எப்படி திரும்ப இருப்போம்? எப்படி இருக்கும் தெரியுமா? நம்முடைய இறக்குற செய்தி தெரிஞ்சிருச்சுன்னா, உதாரணமாக இன்று மதுரை துறைக்கு பிறகு சரியாக 7 மணிக்கு இஸ்ராயலை நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்னு ஒரு வகையை அறிவிச்சுன்னு வச்சு இந்த பேச்சுக்கு சொல்றேன். அவர் எப்படி இருப்பாரு? நம்ம நபிமார்கள் மாதிரி வாழல, ரசூல் மாதிரி இருக்கல, சஹாபாக்களை போன்று எந்த அமலும் இல்லை. ஹாஃபிஸா இருக்கிறோம், ஹாஃபிஸா வாழல. ஆலிமா இருக்கிறோம், ஆலிமா வாழல. எனக்கு பின்னாடி கூட பெரிய கூட்டம், 2 மாடி கூட்டம் சேர்த்தவெல்லாம் ஜெயிச்சிருக்கானா? கூட்டம் சேர்த்தவெல்லாம் தூங்கிட்டான், உணர்த்த ஆரம்பிச்சிருக்கான். அது முடிஞ்சிடும். புரிஞ்சவும் புரிஞ்சுங்க. அவங்க பின்னாடி நம்ம போகக்கூடாது. முதல்ல நம்முடைய ஒற்றுமை
சரி, சொல்லக்கூடிய நோக்கம் இந்த ஆயத்து விளங்குதா? அம்மா நம்ம விட்டு போயிடுவாங்க, வீட்டுல அம்மா இருக்காங்கல்ல, அம்மா உங்களை விட்டு போயிடும், நீங்க நம்புவீங்களா? ஆயத்து அதான சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய தாய் ஒண்ணு விட்டு போயிடுவாங்க எப்போ? கியாமத்துல. ஏன்னா அவங்களுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியாது. அதற்காக இத கொஞ்சம் இப்ப வச்சு பாருங்க. இப்பதான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பல பேர் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல பேர்கிட்ட அம்மா அப்பா கிடையாது, வீட்டுல இருப்பாங்க, அவங்க கிட்ட கிடையாது, அவங்க கேட்கறதும் கிடையாது, அவங்களுக்கு சொல்றதும் கிடையாது. சரி, எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சூழ்நிலை நமக்கு பாதகமாக நடந்துட்டே இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? இன்னும் பழைய மாதிரியே இருக்கும். ஏதாவது ஒரு பள்ளி சொல்லுங்க, ஏதோ ஒரு பள்ளியில ஏதோ நல்லா இருக்குதா, ஒரு கூட்டம் சேருதுன்னு சொன்னா அதை நான் எடுத்துக்க முடியாது. நேற்று நாள் ஜொஹருக்கு எத்தனை சர்ஃப்னு தெரியும். முந்தானத்து கூட ஒரு ஹாஜியார் சொன்னாங்க, ஒரு 8 பேர் தான் ஃபஜர்ல. நான் என் பள்ளியை சொல்றேன், எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றேன். 8 பேர் ஃபஜர்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகரிப்ல உள்ள கூட்டம் இஷால கிடையாது. அவங்ககிட்ட கேட்டா நான் வீட்டுல தொழுதுப்போம். சரி, நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். வருத்தமான செய்தியை பதிவு செய்யறனை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆனா நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடைபெறுது தெரியுமா? எனக்கு தெரிந்து 81ல பிறந்தவனா, 81ல இருந்து 81ல பிரச்சனை சொல்றாங்க 40லயே எவ்வளவுன்னு சொல்றாங்க. பாலஸ்தீன பிரச்சனை மக்கா கேக்குதா, மதீனா கேக்குதா, இல்ல அரபு கேக்குதா? எதுக்கு அவங்கள சொல்றேன்னா அவங்கள்ட்ட எல்லா பவரும் இருக்குது. யாரும் கேட்கல. நம்மளால அவங்களுக்கு துவா செய்யணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோம்பு வச்சு பாலஸ்தீனத்துக்காக நான் துவா செய்யுங்க, கை தூக்க சொன்னா நானே கை தூக்க மாட்டேன். இதான் உண்மை. நான் செய்யலையே. பாலஸ்தீன்ல வாழக்கூடிய முஸ்லிம்கள் இல்லையா? ஹாஃபீஸ்கள் இல்லையா? இமாம்கள் இல்லையா? தாயிகள் இல்லையா? தரீக்கத்துல உள்ளவங்க இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சேஃப் ஜோன் சொல்றா, டக்குன்னு அங்க போடுறான்றது ஓடுறாங்க. நம்முடைய அம்மா ஓடுனா நமக்கு தாங்குமா? நம்முடைய மனைவி ஓடுனா நமக்கு தாங்குமா? அந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் என்ன பண்றோம்? என்ன பண்றோம் நீங்களே சொல்லிக்கீங்க. நான் என்ன சொல்றது? உருகி பேசுறேன் இல்லையா? எனக்கு சேஃபா பேசணும், வேணாம், எதுக்கு தலைவலியே வேணாம், விடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, இப்ப பாருங்க, அங்க தொட்டு இங்க தொட்டு எங்க வந்துட்டாங்க? வக்ஃபுக்கு வந்தாச்சு. நமக்கு வக்ஃபுனாவே என்னன்னு தெரியாது. நான் இவ்வளவு இழுத்துட்டு போனது எதுக்கு தெரியுமா? இந்த நிரப்பமான கூட்டத்துக்கு தான். லேட்டா ஆரம்பிச்சா ஏத்துக்க மாட்டாங்க, லேட்டா இருக்குன்பாங்க. அது உண்மைதானே? அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, முத்தலாக்க தொட்டாங்க. பாபர் மஸ்ஜித் ரொம்ப நாள் முன்னாடி தொட்டாச்சு. அதுக்கு போலி முடிச்சுட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வேற பள்ளிகளை உருவாக்கிட்டாங்க. பயமுறுத்துறோம். சிஐஏ கழுத்துல கத்தியா வைக்க போற, வச்சு போன்றோம். நம்ம பேசலாமா? அதை எடுப்பா நம்ம பேசலாமா? பேசுறதே அல்லாஹ்வுக்கு இணைய நான் நினைக்கிறேன். மார்க்கத்துக்கு எதிரான விஷயம். உனக்கு அல்லாஹ் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அவன் என்னவன எடுத்துக்கிட்டோம், நம்ம உயிரை எடுத்துக்கொண்டு சொல்லியாச்ச. அன்புசகும் வாம்பாலகும். முக்மீன்கள் இடத்துல அல்லாஹ் வாங்கிட்டான். அன்புசகும் உயிரையும் வாங்கிட்டான், செல்வத்தையும் வாங்கிட்டான். எதற்கு பதிலாக? ஜன்னா, சொர்க்கத்துக்கு பகரமா வாங்கிட்டான். அப்ப நம்ம வித்துட்டோம். என்னுடைய உயிரையும் அல்லாஹ்வுக்கு வித்துட்டேன், என்னுடைய செல்வத்தையும் வித்துட்டேன். இது ரெண்டுல தான் கை வைக்க முடியும் ஒரு ஆளால. சொல்லுங்க ஜி, இது ரெண்டை தவிர மரியாதையா? அதுவும் எதுல வந்துடும்? ஈமான்ல வந்துடும். வந்துருமா வராதா? சொல்லக்கூடிய நோக்கம் இப்போ கடைசி வக்ஃபுல. வக்ஃபுனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. வக்ஃபுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வக்ஃபுக்கு அர்த்தம் நிறுத்தி வைத்தல். வக்ஃபுக்கு அர்த்தம் என்ன? நிறுத்தி வைத்தல். வகஃப ரஜுலுன் ஃபில் மஸ்ஜிதி, அந்த மஸ்ஜித்ல அந்த நபரை
அந்த நபர் நின்றுட்டான், மஸ்ஜிதுக்குள்ள இருக்கா. வக்கஃபர் ரஜுலு ஃபில் பலதி, ஒரு மனுஷன் ஊருக்குள்ள நிக்கிறான். வக்ஃப்னா என்ன அர்த்தம்? நிறுத்தி வைத்தல், இதான் அர்த்தம், அதனுடைய லஃப்ஸி அர்த்தம். இது என்ன, எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் சுருக்கமாக சொல்கிறேன். லன் தனாலுல் பிர்ர, எத்தனாவது ஜுஸ்? 4வது ஜுஸ். இந்த மாதிரி கேள்வியை கேட்டா ஈஸியா சொல்லிடுவோம் இல்லையா? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க விரும்புற வஸ்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்காத வரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த மாதிரி ஒரு வசனம். கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நம்ம விரும்புற வஸ்துக்களா வேலைக்கு தரோம். என் பிள்ளைக்கு வேற ட்ரெஸ், வீட்டுல வேலை செய்யறவனுக்கு வேற ட்ரெஸ், எல்லாரும் இல்ல. ஒருத்தர் கேட்கிறாரு, பெண் குழந்தைக்கு எதுக்கு விக்கால செலவு, அவன் பெண் குழந்தைக்கு நிக்கிறாங்களே, அது இந்த ஆண்கள்கிட்ட கேளுங்கன்னு தான் சொல்லணும். உண்மையா அதானே, மாப்பிள்ளைக்கு தான் மெஹர் வாஜிப். ஆனா இவர் வர்ற வரைக்கும் இவர வீட்டார்களுக்கு ஒரு மண்டபம், அதுல வித் ஏசி ரூம். வியாபாரம் பண்ணிட்டு போறியா? வியாபாரம் பண்ணிட்டு போறியா? சொல்லக்கூடிய நோக்கம், இந்த ஆயத்திறன் சஹாபாக்கள் மிகவும் அஞ்சினார்கள். விருப்பமான வஸ்துக்களை தரணும் அல்லாஹ் சொல்றானே யா ரசூலல்லாஹ் என்று வந்து கேட்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுக்கு விருப்பமான ஒரு தோட்டம் இருந்துச்சு. சுருக்கமா சொல்றேன், அந்த தோட்டம் எங்க இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி, விரிந்து பறிந்து இருக்கக்கூடிய விசாலமாக இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி வந்து அந்த இடத்துலக்குள்ளதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தோட்டம், பீரஹா என்று சொல்லப்படுகிற தோட்டம் இருந்தது. அவங்ககிட்ட இந்த ஆயத்து இறங்கினோன்னு ஓடி வராங்க. நாங்கள் எத்தனையோ ஆயத்தை ஓதுறோம், ஒரு ஆயத்தும் வேலை செய்ய மாட்டேங்குது நமக்கு. நம்மளுடைய ஈமான் அப்படி. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு பிடிச்ச தோட்டம் இதுதான், அல்லாஹ்வுடைய பாதையில தர்றேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சுருக்கமா, நீ தர்றேன்னு நான் வாங்கிக்க மாட்டேன், இதுக்கு வக்ஃபுக்கு பேர் அது இல்ல, நீனே தண்ணீர் ஊற்ற வேண்டும், நீனே தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், நீனே பராமரிக்க வேண்டும், நீனே விதையும் ஊண்ட வேண்டும், அதனுடைய கனிகளை பறிக்க வேண்டும். அதுக்கு பிறகு அதுக்குரிய பலன் இருக்கிறதே மஹ்சூல், அது மட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும். அசல் மட்டும் நீங்க வச்சுக்கணும், அசல் மட்டும் நீங்க வச்சுக்கணும். இந்த மாதிரி நமக்கு சொல்லி இருந்தாலே இங்க நான் இப்ப சொல்றேன், இங்க யாருமே வக்ஃப் செய்யாத ஆளுங்க என்ன உட்பட. வக்ஃப்னா என்னன்னே தெரியாது, வக்ஃப்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆட்டு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம என்ன பண்றோம், எவனுக்கு கொடுக்கறதுல கூட சரி, நான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் நாவுக்குதான் பூட்ட போடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாராவது பண்ணிருக்கோமா? எப்படி என் சொத்தை நான் வச்சுட்டு, சொத்து வந்து பள்ளிக்கு எழுதியாச்சு, சொத்து வந்து மதரசாவுக்கு எழுதியாச்சு, ஆனா அதை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு, கஷ்டப்பட வேண்டிய பொறுப்பு எனக்கு, கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு, எல்லாம் செஞ்சு அதுல வருகிற லாபம் அது அந்த பள்ளிக்கும் அந்த மதரசாவுக்கும் கொடுக்கணும், எனக்கு நான் எடுத்துக்க கூடாது. இதுதான் வக்ஃப். நீங்க விளங்குறதுக்கு சொல்றேன், மேலிஷாருக்கு ஒரு மதரசா இருக்கு முஸ்தாவல், விளங்குறதுக்காக சொன்ன வார்த்தை, எனக்கு தெரிஞ்சனால சொல்றேன். அந்த மதரசாவுக்காக ஒரு பெரிய ஃபேக்டரியை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்க எல்லாரும் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாரு, ஓனர் இருப்பாரு, ஸ்டாஃப் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க, சாஃப்ட்வேர் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, தொழிலாளி இருப்பாங்க. ஆனா அதுல வரக்கூடிய லாபம் மட்டும் அந்த மதரசா போயிட்டே இருக்கும், முஸ்தாவல் மதரசா. இதுதான் வக்ஃப். இதைதான் நாயகம் சாசனம் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய முஸ்லிம்கள் கஷ்டப்படக்கூடாது. இத அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய விசாலமான மஸ்ஜித் நபவி, அந்த தோட்டம் மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்துருச்சு. இதுதான் வக்ஃப். உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயத்து இறங்கணும்னு கேட்டாங்க. எனக்கு ஹைபருடைய யுத்தத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு புதையல் கிடைச்சிச்சு யா ரசூலல்லாஹ், சொத்து கிடைச்சிச்சு யா ரசூலல்லாஹ், அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில தர்றேன். இந்த ஆயத்துக்கு தரக்கூடாது, அதை வச்சு எல்லாம் பராமரிச்சு அது லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. புரிஞ்சுங்களா? எனவே அல்லாஹ் நேரடியாக இதுதான் வக்ஃப் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய வக்ஃப்.
இன்னைக்கு வக்ஃப்ல பெரிய சொத்து இருக்குது, முஸ்லிம்களுக்கு பெரிய சொத்து. நம்ம ஏழை கிடையாது. அது எல்லாம் எங்க இருக்குது, யார்கிட்ட இருக்குது, யார் அபகரிச்சா அல்லாதான் அறிவான். ஆற்காடு நவாப் கொடுத்த ஒரு சொத்து மக்கால இருக்குதுன்னு ஒரு விஷயம் எனக்கு சரியா தெரியல. ஆனா உண்மையான செய்தி உண்மை. இந்தியாவில இருந்து போகக்கூடிய ஹாஜிகள் அதை பயன்படுத்திக்கலாம், வக்ஃப் செய்திருக்காங்க. அந்த காலத்து முஸ்லிம்கள், நம்மள பயந்துராதீங்க, உங்ககிட்ட கேட்கவும் முடியாது, நம்மள அந்த காலத்து முஸ்லிம்கள் இந்த பானை இருக்கு இல்லையா, குழந்தை பிரிக்கக்கூடிய காலம், பானை பானை தண்ணி. ஒருத்தர் வந்து நான் அந்த மதரசாவிற்காக பானை தயாரிக்கிறதுக்காக என் இடத்த கொடுத்துடுறேன், என் இடத்துல மண்ணை எடுக்கிறது பானை, பள்ளியாசலுக்கு எவ்வளவு, மதரசாவுக்கு எவ்வளவு பானை தேவையோ மதரசா பானை தயாரிக்கணும்னு சொல்லிட்டாரு, கொடுத்துட்டார், ஒர்க் பண்ணிட்டார். இந்த இடத்துல இருந்து இந்த மண்ணுல இருந்து பானை தான் கொடுக்கணும். நம்ம கிறுக்க வர பானை கொடுத்துருக்கான், அவனால பானையை கொடுத்தான், நீ என்ன கொடுத்த நான் என்ன கொடுத்தேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொருத்தர் வந்து சொன்னாராம் நானும் கொடுக்குறேன், இல்ல ஒருத்தர் கொடுத்துட்டாரு வேணான்னு சொன்னாராம், எப்படி வேணான்னாராம். அதுக்கு அவர் பானை தானே கொடுத்திருப்பாரு, மேல் மூடி கொடுத்திருக்க மாட்டாருல்ல, அந்த மூடிக்கு பயன்படுத்துறதுக்கு என்னுடைய நிலத்தை பயன்படுத்திக்குங்க. இன்னும் கொஞ்சம் எழுதுகோளுக்காக தன்னுடைய இடத்தை கொடுத்தாங்களாம். இன்னொருத்தர் வந்து அதனுடைய இங்கு மை அதுக்காக பயன்படுத்திக்குங்க. ஒரு காலத்துல இருந்துச்சு, தண்ணீரை கொண்டும் தன்னுடைய உறுப்புகளை சிறுநீர் கலத்த பிறகு சுத்தம் செய்வாங்க. டேலானா புரியுதா, மண் கட்டி அதை எடுத்துட்டு போனா இன்னைக்கு நம்ம திட்டுவாங்க, அறிவு இருக்கா இல்லையான்பாங்க. அந்த காலத்துல மண் கட்டி பயன்படுத்துவாங்க. ஆயத்தை இறங்கியிருக்கு, இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹ்ஹிரீன், அல்லாஹ் மிகவும் சுத்தமானவங்களை விரும்புறான் என்ற ஆயத்துக்கு உரியவங்க என்ன, அந்த மண் கட்டியும் சேர்த்து பயன்படுத்துவாங்க. அந்த மண் கட்டிக்காகவே நிலங்களை வக்ஃப் செஞ்சிருக்காங்க. பழைய காலத்துல பள்ளிகள்லாம் மண் கட்டி இருக்கும், ஒரு டப்பால போட்டு வச்சிருப்பாங்க. நாங்களாம் எங்க காலத்துல ஹிப்து உஸ்தாதுக்கு மண் கட்டி போய் உடைச்சு எடுத்துட்டு வருவோம், செங்கல்ல களிமண்ல. சொல்லக்கூடிய நோக்கம் இப்படி வக்ஃப் செய்துதான் நம்முடைய மூதாதிகள் பயன்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, 1919 அமெரிக்கால ஒருத்தர் வந்து 5.2 பில்லியன் சொத்தை வக்ஃப் செஞ்சாராம் மக்களுக்காக. பொதுவா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிட்டாங்க, அவ்வளவு முஃபஸ்ஸிஸுல் கைராத், இவர் தான் முதல்ல வக்ஃப் செஞ்சவர்னு போட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டாங்க. அதுதான் வக்ஃப் சொத்துக்கள். புரியுதுங்களா? நிறைய சொல்லணும், தலைப்பு பெருசா இருக்குது, நேரம் ஆயிடுச்சு. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, நிறைய விஷயங்கள் நம்முடைய மூதாதிகள் நினைச்சு நமக்கு செஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரு பெரிய ஆளுங்கள் ஒரு ஆய்வு செய்ததுல கிடைத்த விஷயம், அது உண்மைக்கு புறம்பாகவும் இருக்கலாம். இப்போ எதுக்கு நம்மால் கை வச்சிருக்காருன்னா, இது உண்மைக்கு புறம்பாகவும் இருக்கலாம். நல்லா கேட்டீங்க, உண்மைக்கு புறம்பாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். நம்ம ஆளுங்க வந்து அந்த காலத்துல 99 வருடத்திற்கு வக்ஃப் சொத்துக்களை அடமானம் வச்சிருக்காங்க. அது சுதந்திரத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன ஆகுதுன்னா 99 நெருங்கிருச்சு. ஒருவேளை அது 99 வருடங்கள் முடிஞ்சா அந்த சொத்துக்கெல்லாம் எங்க போகும்? நம்மள மாதிரி முஸ்லிம்களுக்கு போகும். அதுல ஏதாவது பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு நம்மளால உள்ள வராது அப்படின்ற ஒரு கூற்று இருக்கிறது. ஏன்னா எது வேணா இருக்கட்டும், அவங்க அவ்வளோ செய்யறாங்க, நம்ம என்ன செஞ்சோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லைஃப்ல வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அதாவது ஸ்பெயின் இருக்கா இல்லையா, மேப்ல இருக்கு, முஸ்லிம்களுடைய நாடுன்னு சொன்னா ஏத்துக்குங்களா? என்னங்க கழுத்து வலிக்குதுங்க. ஸ்பெயின் முஸ்லிம்களுடைய நாடெல்லாம் ஏத்துக்குங்களா யாராவது? இப்போ இல்ல 800 ஆண்டுகள் ஸ்பெயின்ல முஸ்லிம்கள் ஆண்டார்கள். எத்தனை? 800 வருஷம். 5 வருஷத்துக்கு என்னென்ன பண்றாங்க யோசிச்சு பாருங்க. புதுசா ஒருத்த வந்திருக்கா, வேற நேற்று கொடியேற ஆரம்பிச்சிருக்கான். தயவு செய்து வேணாங்க, ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது.
நம்மளும் கேட்பாங்க, தேவையா அவருக்கு கேட்பாங்க. சொல்லாம இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து ஒருத்தர் சொல்லிட்டே போயிட்டான், இன்னொருத்த வந்திருக்கான், ஒற்றுமையா இருப்போங்க. இஸ்ரேல்ல 800 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய ஆட்சி போச்சு. நம்ம என்ன பண்றது தெரியுமா? ஹனஃபி பெருசு, ஷாஃபிஈ இப்படி, மாலிகி பெருசு, ஹம்பலி இப்படி. சரி, இது இந்த கருத்து வேறுபாடு. இதை விட்டா உருது தமிழ், இப்படி ஒரு பிரச்சனைகள், இப்படி கருத்து வேறுபாடு. நான் சொல்லலைங்க, வரலாறு சொல்கிறது. எனக்கு என்ன இது சொல்லி எனக்கு என்ன லாபம் சொல்லுங்க? இன்னும் கொஞ்சம் கசப்புதான் என்ன வரும், வருத்தம். உண்மையை சொல்லணுமா இல்லையா? இந்த கருத்து வேறுபாடு ஒதுக்கி வச்சிடலாம். ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருப்பதுதான் மார்க்கமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அப்படிதான் ஒரு சமூகத்தை உருவாக்கினார். சொல்லுங்க பார்க்கலாம். அன்சாரி யாரும் தெரியாது பல பேருக்கு, முஹாஜிர் யாரும் தெரியாது. அன்சாரி யாரும் தெரியாது, முஹாஜிர் யாரும் தெரியாது. இப்படிப்பட்ட சமூகத்தை செதுக்கி எடுத்தார்கள் ரசூலுல்லாஹ். நம்ம என்ன பண்றோம்? சொல்லால சில நேரங்கள்ல, செயலால சில நீயத்துகள்ல, சில தவறான எண்ணங்களை. பிரிக்காதீங்க. பிரிப்பதற்கு பேர் மார்க்கம் அல்ல, சேர்ப்பதற்கு பேர் தான் மார்க்கம். ஸ்பெயினில் 800 ஆண்டுகள் ஆண்ட முஸ்லிம்கள் காணவில்லை. காரணம் அவர்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் என்று வரலாற்றாசிரியர் குறிப்பிடுகிறார்கள். நமக்கெல்லாம் கருத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கா? அப்படி இல்லை பொழுது நம்ம ஏன் கருத்து வேறுபாடு படணும்? எல்லாரும் சேர்த்து வாழ்வதற்கு தான் வந்திருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு யுத்தத்துக்கு பிறகு கனிமத்துடைய பொருட்கள் வந்துச்சு. கனிமத்துடைய பொருட்கள் வந்து முடிச்சிடுற, கனிமத்துடைய பொருட்களை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தாங்க. பாதிக்கப்பட்டவங்க தானே கொடுக்கணும். செல்வம் இருக்கா ஜக்காத் கொடுக்க முடியும்? கொடுக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா பெரும்பாலும் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க. ரைட்டா? அப்படிப்பட்டவங்க போயிடுச்சு. மதீனால இருந்து வாழ்ந்து வாலிபரா இருக்கக்கூடிய சில பேர், 2K கிட்ஸ் மாதிரி, வாலிபர் சும்மாவே இருக்க மாட்டான். நானும் ஜெயிலிருந்து ஏதாவது தூக்கிட்டு போயிடுவோம், ஏதாவது தூக்கிட்டு போயிடுவோம். அதான் இன்னும் பிரச்சனை, தலைவலி. நான் 2K கிட்ஸ் எல்லாம் கிடையாது, 43 கிழவன் தான். புரியுதுங்களா? என்ன பண்ணுவான் ரசூலுல்லாஹ்? லவுசுபில்லா லயாசுபில்லா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் அவங்க ஊருக்காரங்களுக்கே கொடுத்துட்டாங்க. உணர்த்த ஊர்க்காரங்களப்பா, சம்பந்திப்பா, நகை கொடுத்த வீடு, அவங்க காண்டாங்க. இந்த விஷயம் அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காதுல விழுது. ரசூலுல்லாஹ் எந்திரிச்சாங்க, அமைதியா இருங்கன்னாங்க. நான் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்திருக்கிறேன், இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொத்து, எனக்கு ஒன்றும் வேண்டாம். பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சொத்தை எடுத்துட்டு போறாங்க, அன்சாரிகளாகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன உடனே மதீனாவுடைய அன்சாரிகள் கதறி கதறி அழுதார்கள். இப்ப நான் சொன்னேன்னு வச்சுங்க, கல்லெல்லாம் அடிச்சுருவாங்க உங்களுக்கு. சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க எப்படி சமாதானப்படுத்துறாங்க பாருங்க. கேட்டாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வேணுமா, சொத்து வேணுமா? நான் வந்து பாதிக்கப்பட்ட கேட்டகரியில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்திருப்போம். தற்செயலாக மக்காவை விட்டு, வீடை விட்டு, தன்னுடைய வேலைகளை விட்டு, அலுவலகங்களை விட்டு வந்தவர்கள் பாதிக்கப்பட்டு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன் ஊர்வாசி என்று சொன்னால் அவங்க சொத்தோட போகட்டும், நான் உங்களோட இருக்கிறேன், எது வேணும்னு கேட்டாங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்ப கூட சொல்ற, தயவு செய்து சில நேரங்கள்ல ஆவேசத்துல, ஜோஷ்ல நான் எது வேணா சொல்லலாம், அதுக்கு பின்னால் உண்மை இருக்கும். உண்மைக்கு புறம்பான எதுவும் பேச மாட்டேன். இது ஒவ்வொரு முஸ்லீமுடைய தாரக மந்திரமா இல்லையா? சொல்லுங்க ஜி. யாருக்கும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அவனையே பார்த்துட்டோம், யார பெரோனை பார்த்துட்டோம், அபுலஹபை பார்த்துட்டோம், அபுஜஹலை பார்த்துட்டோம், இப்ப இருக்கக்கூடிய பார்க்கதான் போகிறோம். ஆனா நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது நான் சொல்ல வரல, சொல்லவும் மாட்டேன். எல்லாம் நம்முடைய மக்கள், எல்லாம் நம்முடைய மக்கள். எவனால் இந்த வேலை செஞ்சானா அவனை கண்டுக்காதீங்கன்னு. அவனை பார்த்து நம்முடைய லட்சியம் பெருசு. சிராத்துல் முஸ்தகீம் கடக்கணும். சிராத்துல் முஸ்தகீம்னா எழுதிற ஒரு பிரிவு நினைச்சிடாதீங்க, ஈஸியா கடந்துடுறதுக்கு.
கத்தியை விட ஷார்ப்பா இருக்கும். பெரிய பெரிய நபிமார்கள் ரசூல்மார்கள் துவா செஞ்சிருக்காங்க சிராத்து முஸ்தகிம் கடக்கிறதுக்கு. நம்ம ஒண்ணுமே கிடையாது. 8 வருஷம் ஓதிட்டேன்னு சொன்னா நான் ரசூலா? நவுதுபில்லா வயாதுபில்லா, நான் ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய அமல் நம்முடைய ஈமானை பலப்படுத்தவே தவிர மற்றவங்களுக்காக கிடையாது. சரி, நான் இத்தனை வருஷம் அல்லாவுடைய பாதையில இருக்கேன், அல்லாஹ் ஏதாவது செஞ்சுட்டோமா, செய்ய முடியுமா? அல்லாஹ் சொல்றான், நீங்க செய்யாட்டிக்கோங்க, அடுத்த கூட்டத்தை நான் உருவாக்கிடுவேன்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வடநாடா நைட்டு அறிவிப்பு செஞ்ச இமாம் இல்ல ஜி, சடலமா கிடக்கிறார் ஜி. அது வசூல் பண்ண மட்டும் பத்தாது, அதனுடைய படிப்பினை என்ன, எப்போ தஃபன் ஆகும் தெரியாது நமக்கு, தெரியுமா? நம் மீது கஃபன் எப்போ உடுத்தப்படும் தெரியுமா? எனவே ஒற்றுமையை சிதைக்கிற மாதிரி யாரு பேசினாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க. வீட்லயும் இருக்கட்டும், மொஹல்லாலும் இருக்கட்டும், சமூகத்தில் ஒற்றுமையாக இருப்போம், மார்க்கத்தை காப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அந்த வெற்றியை கொடுப்பார். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்களுக்கு கொடுத்ததை போன்று, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்ததை போன்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுது கொள்ளலாம். 5 நிமிடம் ஜமாத் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள தொழுகைக்கு பிறகு தீனுடைய பேச்சு நடைபெறும். Thank you.